இடைத்தேர்தலில் இறந்த ஜெயலலிதாவோட உருவத்தை ஒரு பொம்மையா செய்து தெரு தெருவா இழுத்துட்டு வந்தார் ஒருத்தர். அது தேர்தல் ஆணையத்துல வழக்கெல்லாம் இருக்கு. இப்ப கூட நீங்க போனீங்கன்னா யூடியூப் சமூக வலைதளங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். அவரும் ஒரு ட்ரை பண்றாரு. நானும் அதிமுக என் பேச்செல்லாம் நீங்க நம்பவே நம்பாதீங்க. யூடியூப்ல பேசுறவங்க, சமூக வலைதளங்கள் பேசுறவங்க, பத்திரிகையில பேசுறதெல்லாம் நீங்க தான் சரி பார்க்கணும். என்ன உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முகவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அரசியல்வாதி, அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி, இத்தனை 4 தலைமுறையா அந்த அதிமுக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு சாதாரணமா தூக்கி வீசுறார் ஒருத்தர். வணக்கம் தொடர்ஜி, தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முகவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிவுரை எழுதுறதுதான் கஷ்டம், முகவுரை யாருனாலும் எழுதலாம். திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சிக்கு உண்மையா உடைச்சாரா இல்லையா? ஒரு மூத்த அரசியல்வாதி, அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி, இத்தனை 4 தலைமுறையா அந்த அதிமுக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு சாதாரணமா தூக்கி வீசுறார் ஒருத்தர். இவர் வீசுவது நியாயமா நியாயம் இல்லையான்ற கருத்தை நான் உங்ககிட்டயே நான் விடுறேன். நீங்களே அதுக்கு ஒரு பதில சொல்லுங்க கமெண்ட் மூலியமா. இப்போ அதிமுக உள்ள போட்டி போடுறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப வேடிக்கையா இருக்கும். தயவு செய்து சிரிக்காதீங்க. இந்த பதிவு வாக்காளர்களுக்கு மட்டும் நாங்க பதிவிடுறோம். ஏன்னா நீங்க ஒண்ணுமே தெரியாம போய் வாக்கு செலுத்துறீங்க இல்லைங்களா? கொஞ்சம் யோசிங்க. அதிமுக இன்னைக்கு யார் யார் சண்டை போறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கே நகர்ல ஒரு இடைத்தேர்தல் ஒண்ணு நடந்தது. இப்ப நான் பேசக்கூடிய பதிவுகள்லாம் நீங்க ஆன்லைன்லயோ இல்ல உண்மையான சம்பவமா நீங்களே அதை வெரிபிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் வாங்கிக்கிட்டு பேசுறவங்க அதிகமா இருக்கிறதால நிறைய பொய் கருத்துக்களை சொல்றாங்க. நீங்களே இதெல்லாம் சரி பார்த்துட்டு உங்களுடைய பதில தயவு செய்து என்னுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆர்கே நகர்ல ஒரு இடைத்தேர்தல் ஒண்ணு நடந்தது. அங்க திரு ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மூத்த பெரிய தலைவர். அவர் இறந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் இறந்த ஜெயலலிதாவோட உருவத்தை ஒரு பொம்மையா செய்து தெரு தெருவா இழுத்துட்டு வந்தார் ஒருத்தர். அது தேர்தல் ஆணையத்துல வழக்கெல்லாம் இருக்கு. இப்ப கூட நீங்க போனீங்கன்னா யூடியூப் சமூக வலைதளங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். அவரும் ஒரு ட்ரை பண்றாரு. நானும் அதிமுக உள்ள வரணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு சிரிக்காதீங்க. இதெல்லாம் உண்மையான நிகழ்வுங்க. நீங்களே எடுத்து பாருங்க. இன்னைக்கு அதிமுக யார் யார் சண்டை போடுறதுன்னு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சொந்த உழைப்பால வாங்கின வீடு அது. இப்ப இருக்கு இல்லைங்களா போயஸ் கார்டன். போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா வீடு. லாய்ட்ஸ் ரோட்ல ஒரு வீடு இருக்கு. அது எம்ஜிஆர் சொந்தமா உழைப்பால வாங்கின வீடு. அந்த வீட்டை அது ஆளுங்களை விட்டுட்டு கடபார வச்சு விற்றார். அது ரொம்ப தவறு. அது எம்ஜிஆர் சொந்தமா உழைச்சு வாங்கின வீடு அது. அவரும் ட்ரை பண்றாரு. நானும் அதிமுகவுக்கு உள்ள நான் ஒரு பெரிய ஆளுமை ஆகணும்னு. தப்பே கிடையாது. அது உங்ககிட்டயே நான் விடுறேன். இதெல்லாம் சரியா தவறா நீங்களே பாருங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, திரு ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஒரு சமாதி கட்டுறாங்க. அந்த சமாதியிலேயே ஒரு ஊழல் செய்தவர். அந்த ஊழலை நான் போய் சொல்லலைங்க. என் பேச்செல்லாம் நீங்க நம்பவே நம்பாதீங்க. யூடியூப்ல பேசுறவங்க, சமூக வலைதளங்கள் பேசுறவங்க, பத்திரிகையில பேசுறதெல்லாம் நீங்க தான் சரி பார்க்கணும். என்ன உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. இதை சட்டமன்றத்திலேயே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய உரையும் இருக்கு. நீங்களே தேடி எடுத்து பார்க்கலாம். சட்டமன்றத்துல பேசினார் அவரு. அதிமுகவிலேயே ஒரு ஊழல் இருக்கு. அதாவது எப்படின்னா ஜெயலலிதா சமாதியில ஊழல் இருக்கு. அவரும் ட்ரை பண்றாரு. இவங்களுக்கெல்லாம் சேர்ந்துதான் டிசம்பர் மாசம் ஒரு பெரிய ஒரு காமெடியா இல்ல இது நம்ம சிரிக்கிறதா எடுத்துக்கலாமா இல்ல யோசிக்கிறதா எடுத்துக்கலாமான்னு சொல்லி கிட்டத்தட்ட அதிமுக என்றது இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த பக்கம் ஆல்டர்னேட்டிவ் திமுக வருமானு பார்த்தா திமுக ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. சரி, இவங்களுக்கு ஒரு மாற்று பாஜக வருமானு பார்த்தா அவங்களும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. திரு விஜய் அவர்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அவங்க ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். திரு சீமான் அவர்களும் ஒரு சின்ன ஒரு அலை மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுல இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிடம் தான் இருக்கு. அதிமுகன்றது மிகப்பெரிய ஒரு கட்சி. அதுல யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. சோ கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு முடிவுரை எழுதிட்டாருன்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னு தான் நிறைய பேரோட கருத்து இருக்கு. திரு செங்கோட்டையன் உண்மையிலேயே அவர் தவறான ஒரு விஷயம் சொல்லல. அதாவது அதிமுக எல்லாரையும் சேர்த்துக்காதுன்றது உன்னுடைய விஷயம். இதுல கூலி வாங்குறவங்க எல்லாம் சொல்றாங்க ரகுபதியை சேர்த்துக்கலாமா, சேகர் பாபா சேர்த்துக்கலாமா. அது கூலிக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் நீங்க பாக்காதீங்க. ஓட்டு போடுறவன்றவங்க வேற, ஓட்டு போடுறவங்க முதல்ல உங்களை பார்க்கலாம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. அதிமுக கிட்டத்தட்ட முடிவுரை தான் எழுதிட்டாங்கன்றதுதான். இது என்னுடைய கருத்து கிடையாதுங்க. பெருவாரியான மக்களுடைய கருத்தை தான் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுல நல்லதும் கெட்டதும் நீங்க தான் அலசி ஆளாங்கி நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய கமெண்ட்டை தயவு செய்து பதிவிடுங்க.
இப்ப நான் பேசிய கருத்துக்கள்லாம் இதெல்லாம் உண்மையான நிகழ்வுகளை தான் நான் பேசியிருக்கேன் தவிர என்னுடைய சொந்த கருத்தே இல்லை. கொஞ்ச நேரம் என்ன பண்றீங்க, இதெல்லாம் நினைச்சு நீங்க சிரிங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.